கிரியேட் நியூ ஆட் செய் சதீஷ். இதேனா? அது ஓகே ஓகே, நான் எல்லாரும் புரியுற மாதிரி தமிழ்லேயே பேசுகிறேன்ப்பா, சாரிப்பா. சதீஷ் டிராஃபிக் கண்டினியூ கண்டினியூ. கண்டினியூ. மேனுவல் எப்பவுமே நம்ம மேனுவல் இதுதான் செலக்ட் பண்ணுங்க கைஸ். இந்த இது எஃபி ரெக்கமெண்டேஷன் போகாதீங்க. நேம் கொடு சதீஷ். ஓகே சதீஷ், வாட்ஸ்அப் டிராஃபிக் கேம்பெயின். சாரிண்ணா? வாட்ஸ்அப் டிராஃபிக் கேம்பெயின். ஓகே. நேற்று நம்ம வெப்சைட் டிராஃபிக் கேம்பெயின் பார்த்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி வாட்ஸ்அப் டிராஃபிக் கேம்பெயின். நம்ம வாட்ஸ்அப்பை வச்சு நம்ம எப்படி ஆடியன்ஸை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கைஸ். நெக்ஸ்ட்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ண சதீஷ். ஓகே, நம்ம இதில் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டாம் ஓகேங்களா. நம்ம பட்ஜெட்டும் வந்து ஆட் செட்லேயே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துரு சதீஷ். ஓகே. வெப்சைட் வாட்ஸ்அப் டிராஃபிக் கேம்பெயின் ஆட் செட். வெப்சைட் அண்ணா? நோ மெசஞ்சர் டெஸ்டினேஷன். ஆல்ரெடி மெசேஜ் தாண்ட தான் அதில் தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. கீழே 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 கைஸ் அந்த நம்ம டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்மளுடைய கோல் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். எக்காரணத்துக்கு வந்து அந்த லிங்க் கிளிக் கொடுக்காதீங்க ஓகேங்களா. நாம் நேற்று வந்து வெப்சைட் லேண்டிங் பேஜ் வியூ கொடுத்தோம் இல்லைங்களா, அது வெப்சைட்டுக்கு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக சதீஷ் அதை கிளிக் பண்ண சதீஷ். அதை மேக்ஸிமம் கான்வர்ஷன், அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிங்க் கிளிக் இருக்குல்ல, அதுக்கு கிளிக் பண்ணு. ஓகே. சதீஷ் மேலே ஃபேஸ்புக் பேஜுக்கு மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் கோல் இருக்குல்ல, அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணு. ஓகே. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்சேஷன். ஓகே, இது கரெக்டாக இருக்குது கைஸ். அதாவது எத்தனை பேர். ஓகே ஓகே, சரி. அதாவது வாட்ஸ்அப்பில் நமக்கு எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எத்தனை பேர் கூட நம்ம கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம், அதை பொறுத்து நம்மளுக்கு ஆட் அமௌண்ட் கட் ஆகுங்க கைஸ், அதுதான் ஓகேங்களா. லிங்க் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சும்மா போகிற போக்கில் யாராவது கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு அது அமௌண்ட் கட் ஆகும். அதனால் வந்து அமௌண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடுக்கு. அதனால் இதை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் சதீஷ். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணும் சதீஷ் கீழே. ஓகேண்ணா. ஓகே. ஆக்சுவலாக அது வாட்ஸ்அப் மட்டும், இன்ஸ்டாகிராமும் இதையும் எடுத்து இது கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தான் நம்ம இது பண்ண போகிறோம், ட்ரைவ் பண்ண போகிறோம் டிராஃபிக் ஓகே. அதனால் இன்ஸ்டாகிராம் மெசஞ்சரும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்பர் வந்து ஆட் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணு கீழே 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 கீழே. ஓகே, பட்ஜெட்டு ஒரு டெய்லி பட்ஜெட் ஓகே. ஒரு 250 to 300, ஒரு 250 போடுங்க போதும். ஓகே, எவ்வளோ உங்களுடைய விருப்பம். ஓகே, செட் டேட்டு, ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டு கொடுத்துருங்க. அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கேம்பெயின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கே வந்துடும் மைண்டில். ஓகே, இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து ஆல்ரெடி 6 hour டிஃபரன்ஸ் தானே போடணும் இது? ஆமாம். இப்போ காலையில் மார்னிங் 7 o'clock. ஓகே. டேட் மாத்தி சொல்லணும், அவன டேட் மாத்தணும். ஆமாம், டேட் மாத்தி.
நாளைக்கு டேட் இப்போ 28 மாத்துப்பா. நாளைக்கு தான் டேட், அதாவது நாளைக்கு காலையில ரன் ஆகுற மாதிரி. இன்னைக்கு மார்னிங் போயிடுச்சுல்ல. ஓகே 28 தானே போட்டுருக்கேன். ஓகே 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 7 இது பண்ணியாச்சு. அதே மாதிரி எண்ட் டேட் கரெக்டாக 1 month டியூரேஷன் இருக்கிற மாதிரி சதீஷ். மே 28 அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் 28 வர மாதிரி. 28 27 ஓகே 27 வைக்கலாம். 27 ஓகே ஓகே. டைம் வந்து 22, அதாவது 10 o'clock ஆர் 11 o'clock, அதோடு முடிச்சு நைட் 22. சிலருக்கு வந்து இந்த இது வந்து 12 hours கூட இருக்கும். அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை சதீஷ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணு சதீஷ் கீழே. ஓகே கீழே 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 போ கீழே போ. Switch to original audience. Use original audience. ஓகே கீழே கீழே போ சதீஷ் அப்படி. ஓகேவா? ஓகே சதீஷ், இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம லேப்டாப்பு நியூ லேப்டாப்பா இல்லை யூஸ்டு லேப்டாப் நம்ம செல் பண்ண போகிறோமா சதீஷ்? என்ன பிஸ்னஸ் இது? லேப்டாப் நியூ தானா? நியூ தானா? ஆமாண்ணா. ஓகே மிக்சிங் கூட பண்ணலாம் இல்லைனா அது எப்படி? சதீஷ் அதில் இன்னொரு இஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம நியூ லேப்டாப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆத்தரைஸ்டு அப்ரூவல் நம்ம அவங்கக்கிட்ட வந்து ஏஜென்சிக்கு நம்ம இது அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு HCLஓ இல்லை லெனோவோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சப்டீலர் போல் நம்ம இது வாங்கியிருக்கணும் சதீஷ். அது இருந்தால் சம்டைம்ஸ் வந்து ஏன்னா நம்ம ஒரு ஃபெமிலியர் பிராண்டெல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 100% நம்மளுக்கு அந்த டீலர் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதை மெட்டா கண்டிப்பாக கேட்கும். அது வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம ஆடே இதுவாகும். இப்போ நம்ம யூஸ்டு லேப்டாப் பண்ணுறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ்டு லேப்டாப் தான் யூஸ்டே வச்சுக்கலாம். ஆக்சுவலா யூஸ்டு தான் போடலான்ட்டு. இல்லை இல்லை சோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை யூஸ்டே பார்த்துக்கலாம். ஓகே. தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை இந்தியாவா சதீஷ்? தமிழ்நாடு மட்டும்தானா? தமிழ்நாடு மட்டும்தானா? அங்கே மேலே இது பண்ண அந்த இது எதிர் சர்ச்சில் வந்து தமிழ்நாடு கொடு. அந்த இந்தியாவை எடுத்துரு. இந்தியா ரிமூவ் பண்ணி இந்தியா ரிமூவ் இல்லை, நீ தமிழ்நாடு கொடுப்போம், அது வந்துடும். சதீஷ், இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு எல்லாமே ஃபுல்லாக இதுலேயும் நம்ம பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ வில்லேஜஸ் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம இதில் வந்து கொஞ்சம் லொக்கேஷன் வந்து பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுக்காக ப்ரௌஸ் போய்ட்டு இப்போ நம்ம ஒன்லி வந்து இப்போது வேலூர், சென்னை, கோயம்புத்தூர் இது மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் கவர் பண்ண போகிறோமா, இல்லை அதான் சொல்கிறேன் இந்த நகராட்சி இருக்கு இல்லைங்க, இப்போ நம்ம குடியாத்தம், பேரணம்பட்டு இதெல்லாம் நகராட்சி, இந்த மாதிரி சிட்டிஸ் கவர் பண்ண போகிறோமா என்ன அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்யல இந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் ப்ரௌஸ் ஆப்ஷன் ஓகேவா? ஆல்ரெடி சேவ்டு லொக்கேஷனில் கூட போகலாம். நம்ம சேவ்டு லொக்கேஷன் கொடு. கிரியேட் லிஸ்ட் கிரியேட் லிஸ்ட் கொடுத்துரு. லொக்கேஷன் நாங்கள் இந்தியா செலக்ட் பண்ணு. ஒரே நிமிஷம் சதீஷ். ஓகே. டவுன் சிட்டிஸ் கொடு. ஓகேவா? கிலோமீட்டர் ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸ். ஓகே. சென்னை கொடு சதீஷ் ஃபர்ஸ்ட். 6002 ஆனா? இல்லை பின்கோடு வேணாம், நீ இது நேமே கொடு. சென்னையா? சி கேபிட்டல் போடுவா. CH சென்னை, வேலூர். சதீஷ் நீ எதுவும் கொடுக்காத, ஒரு நிமிஷம்.
ஓகே சரி கொடு நம்ம அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். சரி கொடு. நம்ம எந்தெந்த சிட்டிஸ் நம்ம கவர் பண்ண போகிறோமோ அது கூட அப்படி. சென்னை, வேலூர், மதுரை, கோயம்புத்தூர். இது என்னாச்சு? சம்திங் இது எரர் வருது. கோயம்புத்தூரே வேண்டாம். ஓகே கோயம்புத்தூர். மதுரை போட்டுச்சா? திருச்சி. கைஸ் இதில் நம்ம இந்த சிட்டிஸ் நம்ம கொடுக்காமையும் நம்ம அப்படியே இது பண்ணலாம் கைஸ். இப்போ டவுன் அண்ட் சிட்டிஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக்கே எடுத்துக்கும். எதெல்லாம் டவுன் அண்ட் சிட்டியில் அது லிஸ்டட் பண்ணியிருக்கோ அதை எடுத்துக்கும். நாம் பர்டிகுலராக எனக்கு இந்த சிட்டிஸ் மட்டும் வேணும் அப்படிங்கும்போது நம்ம பின்கோடு போட்டோ இல்லை ஏரியா செலக்ட் பண்ணியும் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? இல்லை என்கிட்ட ஓரளவுக்கு அமௌண்ட் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எங்கெல்லாம் இருந்து ஆடியன்ஸ் வராங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்லி சிட்டிஸோ இல்லை இது மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்டு கூட நம்ம இது பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எங்கேருந்து வேணாலும் சப்போஸ் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் தேவைப்படும், எங்கேருந்து வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆடியன்ஸ் கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை கைஸ். ஈரோடு, போதுமா இன்னும் போடலாமா? என்ன சதீஷ்? என்னப்பா? திருப்பூர். எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர் போட்டாச்சா? திருப்பூர் சதீஷ் யாரோ ஒருத்தர் சொன்னார். திருப்பூர். திருப்பூர் கரெக்டா? நான் திருநெல்வேலி போனா. திருப்பூர் TH வராது. அதுதான் ஏதோ எரர் வருது. TH எடுத்துரு. TI மட்டும் தான் ஸ்டார்டிங்ல. நிறைய சிட்டி போடலாம் சொல்லலாம், அப்படியே கண்டினியூவா போட்டுறேன். அவ்வளோதான். இல்லை சதீஷ், உனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னா அழகாக கூகுளில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டெல்லாம் அழகாக எடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடு. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் சிட்டியும் விட்டுடலாம். ஓகே செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிஷியலில் நம்ம கொஞ்சம் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கைஸ் நம்ம கொஞ்சம் எல்லாமே செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது எங்கே நம்மளுடைய இது வந்து எங்கே ஒர்க் ஆகுது அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் ட்ரையல் பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து எதையும் பயப்படாதீங்க, தைரியமாக வந்து இறங்கி ஒர்க் பண்ணுங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நமக்கு. போதும் சதீஷ், மேட்ச் லொகேஷன் கொடு சதீஷ். ஏதாவது எரர் இருந்தால் அதுவே காட்டிடும். சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லை. ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காமிச்சிடும். இதுவே ஆட்டோமேட்டிக்காக 62 லொகேஷன் அதுவே அதான் சொல்கிறேன். அதுவே நம்ம கொடுக்கலனாலும் அதுவாகவே எடுத்துக்கும். இதில் நமக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னா நம்ம அதை அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, ராமாபுரம், ஆலந்தூர், சென்னை, இது சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் கொடுத்தோம்ல. ஓகேவா? ஓகே சதீஷ், அந்த 62 அப்படியே கொடுத்துரு. ஓகே. நேம் கொடுத்துரு. நம்ம லொக்கேஷன் வந்து ஏன்னா சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நம்மளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும். அதுக்காக தான். ஓகே. பிராண்ட் நேமே கொடுத்து லொக்கேஷன் போட்டு வச்சுக்கோ, அவ்வளோதான். கவர்ட்.
சம்திங் எரர் வருதுண்ணா அது. என்ன வந்திருக்கு? City targeting is not supported in the country you selected. என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம்? ஒரே நிமிஷம். ஸ்கிப் கொடுத்துருத. சேவ் பண்ண முடியலையா? ஆமா. காந்திபுரம். ஓகே ஓகே ஓகே. சதீஷ் மேல மேல போ சதீஷ். இல்ல 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 அந்த லொகேஷன் தான் ரொம்ப மேல போயிட்டேன். ஓகேண்ணா. சரி கொடு அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம இந்த ஆடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அது என்ன எரர்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அது முடிஞ்சிட்டு அப்படியே கீழே வா சதீஷ். ஏஜ் செலக்ட் பண்ணு சதீஷ். 18 to 50 சம்திங் போடுறது. 50 லேப்டாப் வாங்குவாங்களா? அதாவது இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் ஆஃபீஸில் மேனேஜர்ஸ் சம்திங் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் நீடடாக இருக்கும். அவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில் தானே இருப்பாங்க. சரி சதீஷ், நீங்கள் 60 வரைக்குமே செலக்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தா வந்து 60 வரைக்குமே செலக்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க பேர பசங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ தேவைப்படும். 60 வரைக்குமே செலக்ட் பண்ணலாம். ஜெண்டரு போத் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கீழவா. லாங்குவேஜ் வேண்டாம். லாங்குவேஜ் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் ஆடியன்ஸ் கொடுத்துரு சதீஷ். அது ஒரே நிமிஷம் சதீஷ். சதீஷ் மேல பாரு, ஆப்கானிஸ்தான் ஏதோ கொடுத்துருக்கு பத்தியா? இது பண்ணிடலாம். இரு சதீஷ். என்ன ஏதோ எரர் ஆயிருக்கு. மேல இது ஆப்கானிஸ்தான் ஏன் வருது? நான் கிளிக் பண்ணவே இல்லை. அதுல அதான் ஷோ ஆச்சு. அந்த எரர் வந்துச்சு பாத்தீங்களா அவன் சேவ் பண்ணும்போது. அப்ப அந்த கண்ட்ரில வந்து இந்த லொகேஷன் சேவ் பண்ண முடியாது. ஆமா, கண்ட்ரியை செலக்ட் மேல போ சதீஷ். ஆப்கானிஸ்தான் ஏதாவது செலக்ட் பண்ணிருக்க பாரு. நம்ம இந்தியா தானே இது பண்ணோம். இந்தியால தானே இது பண்ணோம். ஆமாண்ணா. கண்ட்ரி போ மேல போ கொஞ்சம் இரு. கீழே சதீஷ். பொறுமையா ரொம்ப இதுவா தள்ளாத. மேல அங்க இந்தியா இருக்குல்ல. இந்தியா தானே இருக்குங்க மேல. இந்தியா அப்புறம் எப்படி ஆப்கானிஸ்தான் வருது? தெரியல, எங்க இந்தியா தான் இருக்கு. பட் இதுல ஏதாச்சும் இருக்கா பார்க்கலாம். பிரம்மணா பெரிய அக்ரஹாரம். இல்ல ஆப்கானிஸ்தான் வந்திருக்கு பாரு. மேலே ஃபர்ஸ்ட் காட்டுச்சு, ஆப்கானிஸ்தான் தான் காட்டுது அது. பட் இதுல ஷோ ஆகல, எங்கன்னா தெரியலையே. ஸ்டார்டிங்கே ஆலண்டூர் சம்திங் தான் ஸ்டார்ட் ஆகுது. மேல போ. இல்ல சதீஷ், அந்த இந்தியா இடத்துல இங்க அவ்வளவுதானா ஷோ ஆகுது. மேல வேற எதுவும் ஆகலையா? ஆமா, இதுதான் ஆலந்தூர் தான் ஸ்டார்டிங்கே இதுல. சரி சதீஷ், அப்படியே கீழே வா சதீஷ். இந்த சர்ச் லொகேஷன்ல தமிழ்நாடு மட்டும் கொடு. இப்போ ட்ரை பண்ணு சதீஷ். இது சிலோவிலியா கண்ட்ரி சம்திங் ஏதோ இருக்கா? இது லித்துனியா, துருக்கி இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோமா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிடு. அது எப்படி உள்ள வந்து? அதுதான் சம்திங் ஏதோ எரர் இருக்கு, அதனால தான் எரர் காட்டுது. கேன்சல் பண்ணு. ஓகே. அங்க இருக்கு பாரு. நான் ஆப்கானிஸ்தான் இருக்கு பாரு. பா மொராக்கோ. சதீஷ் நீ இதை ரிமூவ் பண்ணிட்டு சிம்பிளா இதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு. ஓகேண்ணா. எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டோட்டலா இப்படி ரிமூவ் பண்றது ஒன்றும் இல்லை. நம்ம இப்படிதான் ரிமூவ் பண்ணணும். அது மேல இது பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு, இல்ல நீ அந்த இதுல தான் போயிட்டு நீ ப்ரௌஸ்ல போயிட்டு அந்த இதுல எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நீ இது பண்ணணும். எல்லாமே ப்ரௌஸ்ல போயிட்டு நம்ம எப்படி இது பண்ணணும்? ப்ரௌஸ்ல போயிட்டு கேன்சல் பண்ணிட்டே இருக்கா? சேவ்டு லொகேஷன் போ. இப்போ வெறும் இது தமிழ்நாடு மட்டும் தான் காட்டுது. தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கா? சேவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல இருக்காது, நீ தான் இது பண்ணிட்டல. இப்போ தமிழ்நாடு மட்டும் கொடுத்தா இப்போ சேவ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ல. ஓகே.
சேவ் ஆயிடுச்சா? கொடுத்துட்டோம் சேவை. குடு குடு குடு. அதான் நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிருப்பாங்க. நம்ம டைப் பண்ணோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இதுவாயிருக்கு. கைஸ் எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணும்போதும் சரி, லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போதும் சரி, ஓகேவா, இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இதுவாகும் சதீஷ். சதீஷ் இப்போ தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு இப்போ சிட்டிசன் இது போ சதீஷ். இப்போ ப்ரௌஸ் போ. சேவ்டு இது போ, சேவ்டு லொக்கேஷன் போ, கிரியேட் லிஸ்ட் கொடு, லொக்கேஷன் இது டவுன் சிட்டிஸ் கொடு, தமிழ்நாடு கொடு சித்தி. தமிழ்நாடு மேட்ச் லொகேஷன் கொடு. என்ன இருக்கு? 10 லொகேஷன்ஸ் வரணும். ஓகே, டவுன் சிட்டிஸ் மட்டும் வந்துருச்சா? தஞ்சாவூர், சென்னை, திருநெல்வேலி, கும்பகோணம், சிதம்பரம், ஊட்டி, திருவண்ணாமலை, வெள்ளூர், அடையார். ஓகே, நமக்கு இன்னும் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சரி இப்போதைக்கு இதையே கொடு. கைஸ் எப்போவுமே ஆட் ரன் பண்ணும்போது இந்த 2 விஷயத்த மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருங்க கைஸ். ஒன்று லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறதும், இன்னொன்று ஆடியன்ஸ் செலக்ட் பண்ணுறதும். இது 2 விஷயத்த மட்டும் பொறுமையாக உட்காந்து, நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நோட் பேப்பரில் நோட்டில் வந்து எழுதிக்கோங்க. நம்ம எந்தெந்த நம்ம ஆட் வந்து எங்கெல்லாம் ஷோ ஆகணும், ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் நம்மளுடைய ஆடியன்ஸ் யார், இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதிட்டு பொறுமையாக உட்காந்துட்டு இது பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அவசரமாக இது பண்ணும்போது கண்டிப்பாக எரர் வரும், மிஸ்டேக் ஆகும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அமௌண்ட்டு தான், ஆட் அமௌண்ட்டு தான் லாஸ் ஆகும். அதனால் நம்மளுக்கு ROI இதுவாக இருக்கும். ஓகே சதீஷ், அப்படியே கீழே வா. ஏஜ் செலக்ட் பண்ணியாச்சு, ஜெண்டர், கீழே வா சதீஷ். அப்படி இல்லை நம்ம இன்னும் இதுவே போல. ஒரு நிமிஷம், மேலே போ சதீஷ். ப்ரௌஸ் போயிடு சதீஷ். இந்த இடத்துல இருக்கு பாரு, கீழே நம்ம ஆடியன்ஸ் இது சொல்லணும், டெமோகிராஃபி. மெதுவாக போ கீழே வா. அந்த ப்ரௌஸ் போ. ஓகே, டெமோகிராஃபி போ சதீஷ். கைஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம யூஸ்டு லேப்டாப் யாரெல்லாம் வாங்குவாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்மளுடைய இது சதீஷ், அந்த மேலே சர்ச் பார் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டூடெண்ட் டைப் பண்ணு சதீஷ். காலேஜ் ஸ்டூடெண்ட், மேபி இப்போல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டே ஆன்லைன் கிளாஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணு சதீஷ். ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்டுன்னு டைப் பண்ணு சதீஷ். ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் சம்திங் இன்ட்ரெஸ்ட்டில் வருதுண்ணா. ஆமாம், இன்ட்ரெஸ்ட்டில் தான் போகணும். அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும். இது கொடுக்கணும்னா ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் இன்ட்ரெஸ்ட் கொடு. இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. திரும்ப ஸ்டூடெண்ட்டு கொடு. வேற என்ன இருக்கு பாரு, இன்ட்ரெஸ்ட்டு. ஸ்டூடெண்ட் டீச்சர், ஸ்டூடெண்ட் அத்லெட், ஜாப் டைட்டில்ஸ். இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லைண்ணா. இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் சம்திங், அதில் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன இருக்கு? இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன், அதுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேற எதுக்குமே ஸ்டூடெண்ட் கொடு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸ்டூடெண்ட் கொடு, அது கொடு. ஓகேவா. இப்போ வந்து இதில் கொடுத்துரு, அது கொடு. ஓகேவா, கொடுத்துட்டா. ஓகேவா. இப்போ சஜஷன் காட்டும் பாரு, கீழே என்னென்ன காட்டுது பாரு சதீஷ். கீழே சஜஷனில் என்னென்ன இருக்குது பாரு. ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட் கொடு, அதை கொடு. ஓகேங்களா. எப்பவுமே காமனாக வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அதை நம்ம டைப் பண்ணிட்டோம்னா கீழே நம்மளுக்கு சஜஷன் காட்டும். நம்ம அதுலேயும் செலக்ட் பண்ணிக்கலாம். பேச்சுலர் டிகிரி எஜுகேஷன் கொடு. பிஎஸ்சி. அப்புறம் வேற என்ன இருக்கு? லேர்னிங் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் சதீஷ். அந்த லேர்னிங் இருக்கு பாரு சதீஷ். லேர்னிங் எஜுகேஷன் கொடு. ஓகேவா. வேற ஏதாவது ட்ரைனிங் எஜுகேஷன் கொடு. இன்ட்ரெஸ்ட் தானே.
ஆமா நம்ம ஆமாண்ணா. இந்த கோச்சிங் கிளாஸ்லாம் போவாங்க இல்லைங்களா அவங்க அது ஆமா, அந்த அதுக்கு யூஸ் ஆகும். ஸ்டடி கோச்சிங் எஜுகேஷன், எஜுகேஷன் இருக்குண்ணா. ம் கோச்சிங் எஜுகேஷன் ட்ரைனிங் இருக்குண்ணா. எஜுகேஷன். சதீஷ் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கு பாரு, ஹையர் எஜுகேஷன். போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் ஆல்ரெடி இது சைஸ் சம்திங் 54 லேக் சம்திங் காட்டுதுண்ணா. நம்ம இன்னும் நேரோ பண்ணிக்கலாம். நீ குடு ஃபர்ஸ்ட் குடு, நம்ம பாத்துக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன். ஆமா ஆமா ஓகே. குடு. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துருக்கோம்ல. ஓகே. கண்டிப்பா வரும். வேற மாஸ்டர் டிகிரி ஹையர் எஜுகேஷன். ஓகே குடு. போஸ்ட் கிராஜுவேட் மாஸ்டர் டிகிரி சேம் ஒண்ணுதானா அது? பரவாயில்ல குடு. அப்புறம் யூனிவர்சிட்டி இருக்கு பாரு, ஹையர் எஜுகேஷன். மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹையர் எஜுகேஷன். ஆமா. ஓகேவா சதீஷ்? அடுத்தது ஓகேவா? வேற யாருக்கு ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் இதுப்பா? சதீஷ் மேல வந்து நெக்ஸ்ட் என்ன ஐடி பீப்புளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஆமாண்ணா. ஐடி சம்திங் கார்டு சர்ச் பண்ணுறோம்னா மேல சர்ச் பண்ணு. இதுக்கு இதுல காட்டாது, அது ஜாப் இதுல தான் காட்டும். நீங்க சர்ச் பண்ணு. ஐடி எம்ப்ளாய்ஸ்ல வரும் பாரு, அதுல இன்ட்ரெஸ்ட் ஜாப் டைட்டில் இருக்கும் பாரு சதீஷ். அது சதீஷ் ஆக்சுவலாக வந்து அவங்க அதாவது ஐடியில் ஒர்க் பண்ண டிசிஷன் மேக்கர் அப்படின்னு சொன்னால் அந்த ஹெச்ஆர் இல்லை மேனேஜர்ஸு அவங்கெல்லாம் வந்து யூஸ்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் யூஸ்டே வெளியே வருது. அவங்கெல்லாம் யூஸ்டு வாங்க மாட்டாங்க. ஓகேவா? சரி சதீஷ், ஆடியன்ஸ் சைஸ் எவ்வளோ இருக்கு? சதீஷ் அப்புறம் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் போடும் சதீஷ். நம்ம இப்போ நம்மள போகிற வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்ச் பண்ணுறவங்க அவங்களுக்கும் தேவைப்படும். ஓகேவா? ஃப்ரீலான்சர்ஸ் அதுவும் ஜாப் டைட்டில்ஸ் எம்ப்ளாயி ஜாப் டைட்டில்ஸ் கொடு. இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஜாப் தானே அது, ஃப்ரீலான்சர்ஸ் ஜாப் தான். இன்ட்ரெஸ்ட் கூட கீழ இருக்குண்ணா. ஃப்ரீலான்சர் கேரியர்ஸ் கொடு. அதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா கொடு. பொறுமையா பண்ண, அவசரப்படாத. ஏன்னா நீ செய்யறத பார்த்து மற்றவங்களும் கத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால பொறுமையா ஸ்க்ரோல் பண்ணு. ஓகே. ஓகேங்களா? வேற என்ன வருது பாரு அதுல. இப்போ நம்ம ஐடி இது பண்ணிட்டோம்ல, ஃப்ரீலான்சர்ஸ்ல வேற இன்னும் நிறைய இருக்கும் பாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ், ஃப்ரீலான்சர் கரியர் இருக்கு சதீஷ். அதுல மேல 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 இது வேணா ஃப்ரீலான்சர் சம்திங் கரியர் காட்டவே இல்லை. மேல இருக்கு ஃப்ரீலான்சர். என்ன இருக்கு அதுல? அது எம்ப்ளாயி வருதுண்ணா. எம்ப்ளாயா? குடு, பரவாயில்ல குடு. அதாவது எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான் ஃப்ரீலான்சர்ஸ். ஓகேவா? அவங்களாம் வந்து ஏதோ ஒரு இது பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து வாங்க முடியாது. அதனால் வந்து யூஸ்டு லேப்டாப்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஃபினான்ஸ் ஃபீல்டா? சர்ச் பண்ணவே போயிடுது. ஃபினான்ஸ் ஃபீல்டுனா யாரு? லோன் தரவங்களா? லோன் டிபார்ட்மெண்ட்டா? சதீஷ் ஆடியன்ஸ் சைஸ் எவ்வளோ இருக்கு பாரு சைடில். ஆடியன் டெஃபினிஷன் இது வேணா கீழே இருக்கும் பாரு. ஷோ ஆகல. இது பண்ணிட்டீங்களா? மேல இருக்கு பாரு. மேல அதை எடுத்துரு. அந்த ஏரோ மார்க் எடுத்துரு. 10 lakh to 12 lakh காட்டுதுண்ணா. 10 lakh to 12 lakh காட்டுதா? ஆக்சுவலாக இதுவே ரொம்ப ப்ராடாக தான் இருக்கு. ஓகேவா?
சரி சதீஷ், நம்ம இன்னொரு இது கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஒரே இதில். காய்ஸ் இன்னொரு சின்ன ஒரு ட்ரிக் சொல்கிறேன் காய்ஸ். இப்போ இந்த லேப்டாப்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆட் செட்டில் எல்லா இன்ட்ரெஸ்ட்டையும் சரி எல்லா இதையும் லொக்கேஷனும் வந்து ஒரே இதில் போட்டு ஆட் ரன் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இதையே டூப்ளிகேட் கொடுத்து அதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸை செட் பண்ணுங்கள், இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் செட் பண்ணும்போது எந்த ஆடியன்ஸுக்கிட்ட இருந்து நமக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வருது, எங்கே நமக்கு சேல் நடக்குது, இல்லை எங்கே லீட்ஸ் வருது அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்த முறை நம்ம எங்கே வரலையோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணிடலாம். இப்போ ஒரே இதில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்து நம்ம பண்ணும்போது நம்மளால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது எதுலேருந்து நமக்கு லீடு வருது இல்லை எதுலேருந்து சேல் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து ரொம்ப டீட்டெயில் டார்கெட்டிங்காக வந்து ஒரே இதில் கொடுக்காதீங்க. இப்போ இதே இதில் வந்து நான் அன்றைக்கி சொல்லி இது பண்ணேன் இல்லைங்களா, இதில் டூப்ளிகேட் கொடுத்து அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க, அதே மாதிரி ஒரு டைப் ஆஃப் லொக்கேஷனை கொடுங்க, இல்லை லொக்கேஷன் சேம் லொக்கேஷன் பட் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, அதே போல் இன்னொன்று சேம் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனு இதே இது கொடுத்து பாருங்கள். அது மாதிரி நம்ம இது பண்ணும்போது செக் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஒரு 1 வீக்லேயே தெரிஞ்சிடும் எந்த ஆட் நம்மளுக்கு நல்லா ஒர்க் ஆகுது பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி சதீஷ், அப்படியே நெக்ஸ்ட் இதை நீ இது பண்ணிக்க, கீழே வந்து சேவ் ஆடியன்ஸ் இது கொடுத்துரு சதீஷ். ஓகே, சேவ் ஆடியன்ஸ் இருக்கிற அது கொடுத்துரு. சேவ் கொடுத்துரு சதீஷ். சதீஷ் அந்த பிளேஸ்மெண்ட்ல வந்து அந்த இது கொடு சதீஷ், கீழே கீழே இருக்கு பாரு, சீமோர் எடிட் பிளேஸ்மெண்ட் கீழே இருக்கு பாரு, அந்த எடிட் கொடு. அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் இல்லை சதீஷ், மேலே மேலே அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, இது எடிட் கொடுக்கணும். அதில் மேலே மேலே அட்வான்டேஜ் பிளஸ் பிளேஸ்மெண்ட் எடிட் ஒன்றும் அவசரம் கீழே கீழே இது வேணாம். அதுதான் அந்த எடிட் தான். ஓகே, பொறுமையாக செய். அதில் மேனுவல் பிளேஸ்மெண்ட் கொடு சதீஷ். சதீஷ் அதுக்கு அடுத்து அந்த ஆடியன்ஸ் நெட்வொர்க் ரிமூவ் பண்ணிடு சதீஷ். த்ரெட் கிளிக் பண்ணுறோம்னா ஓகே, த்ரெட்ல நீ அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருந்தா கிளிக் பண்ணு. இன்னும் ஆட் ஆகுது, த்ரெட்டே ஓபன் பண்ணணும். சரி ஓகே விட்டு சரி அப்படியே கீழே வா. அவ்வளோதான், இதில் முடிஞ்சு போச்சு. கீழே வேற ஏதாவது இது இருக்கு? சர்ச் ரிசல்ட்ஸ் ரிமூவ் பண்ணனும். அதெல்லாம் எதுவும் பண்ணா சதீஷ், நீ அதை எதுவுமே கை வைக்காத. நெக்ஸ்ட் கொடுத்துரு சதீஷ். நெக்ஸ்ட்னா நெக்ஸ்ட் கொடு. சதீஷ் அந்த நேமில் வந்து அந்த டிராஃபிக் முன்னாடி வாட்ஸ்அப் டிராஃபிக் போடு சதீஷ். அது இல்லை டிராஃபிக், இப்போ சதீஷ் டெக் மார்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் டிராஃபிக் இருக்குல்ல, அந்த இடத்துல போடு வாட்ஸ்அப் டிராஃபிக். ஓகே, நேம் கொடுத்துட்டியா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணு சதீஷ், அப்படியே மெதுவாக அது பண்ணு. ஓகே, சிங்கிள் ஆல்ரெடி இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். எப்போ மேனுவல் அப்லோடு வித்து நம்ம என்ன இதில் கொடுக்க போகிறோமோ சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ, அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது நீ அப்படியே கொஞ்சம் கீழே வா சதீஷ். சதீஷ் கொஞ்சம் மேலே சதீஷ், அந்த மெசேஜில் அந்த வாட்ஸ்அப் இது காட்டும் பாரு, மேலே கொஞ்சம் மேலே, அப்படியே பொறுமையாக போ. ஓகே, நம்ம அதில் செலக்ட் பண்ணிக்கல.
சரி சரி சதீஷ், கொஞ்சம் கீழே வா, கீழே வா, கீழே வா சதீஷ். மீடியாவில் போயிட்டு கீழே 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 கொஞ்சம் கீழே, கொஞ்சம் கீழே போ, கொஞ்சம் கீழே போ. ஆட் மீடியா இருக்கும் பாரு, அதில் போ. ஷோ ஆகலையா? இரு, ஆகும். ஏன் இல்லை ஷோ ஆகலை? மேலே போ, மேலே போ, கொஞ்சம் மேலே போ சதீஷ், கொஞ்சம் மேலே போ சதீஷ், கொஞ்சம் மேலே போ. போயிட்டு ஆட் செட்டப் கிரியேட்டிவ் செட்டப் கிரியேட்டிவ் கொடு சதீஷ். இங்கே தான் இருக்கும். ஆமாம்மா, இமேஜ் ஆட் அதுதான் இருக்கு இருக்கு இருக்கு. ஆட் கிரியேட்டிவ்ல இருக்குன்னு. இமேஜோ வீடியோ என்ன கொடுக்குறியோ வருது. செலக்ட் பண்ணிக்கோ சதீஷ் ஏதாவது. ஒரு ஃபோட்டோவா 2 வேணுமா? எல்லாமே ஒரு ஃபோட்டோ வேணும். இல்லை, ஒரு ஃபோட்டோ போதும். நம்ம ஒன்று தானே இது பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கொடுக்கணுங்களா? நெக்ஸ்ட். எல்லாமே ஒரிஜினல் இருக்கு. ஓகே கைஸ், அந்த ஃபோட்டோஸ் எப்போ நம்ம எந்த ஆட் ரன் பண்ணாலும் இது ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சம்டைம் இது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இது ஒரிஜினலாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே சதீஷ், கொஞ்சம் கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணு சதீஷ். நெக்ஸ்ட் கொடு சதீஷ். ஓகே கைஸ், இப்போ இங்கே அதாவது நம்ம அங்கே செட் பண்ணுவோம் அந்த ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைனு, இதெல்லாம் நம்ம இங்கே கூட இதில் நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம் கைஸ். சதீஷ், அதாவது ஒரு ஆட் காப்பி கொடு சதீஷ். அதாவது நம்ம லேப்டாப்பை வந்து பை பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? சதீஷ், அப்படி இப்போ அது வந்து நார்மலாக இருக்கும் சதீஷ். நம்ம இப்போ யூ நீடு பெஸ்ட் லேப்டாப் விசிட் திஸ் பேஜ். ஓகே, நீ அப்படி இது பண்ணாத. ஓகேவா? நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஆட் காப்பி கொடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு 1 or 2 லைன்ஸ் வந்து பயங்கர கேட்சியாக இருக்கணும். அவங்கள திங்க் பண்ண வைக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த விஷயத்தில் தான் நம்ம திங்க் பண்ணணும், இது பண்ணணும். இப்போ அது எப்படி இருக்குன்னா, உனக்கு வேணுமா இங்கே வந்து பாருங்க அப்படின்னு இருக்கு. அது அப்படி இருக்கு. ஏதாவது வந்து ஒரு அவங்க பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆட் காப்பி இருக்கணும். சதீஷ், இப்படி ட்ரை பண்ணு சதீஷ். ஆர் யூ சர்ச்சிங் பெஸ்ட் லேப்டாப்? ஆர் யூ சர்ச்சிங் பெஸ்ட் லேப்டாப் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ்? அஃபோர்டபுள் சார். அஃபோர்டபுள் கரெக்டானா? ஏதோ சம் எரர் ஆச்சு. ஓ சாரி. டபுள் பிரைஸ். அஃபோர்டபுள் பிரைஸ். சாரி. பெஸ்ட் லேப்டாப் வித் சதீஷ் பார்ல வித். Are you searching best laptop with affordable price? ஓகே ஓகே ஓகே, அதே கூட சொல்யூஷன் அப்படியே போதும். ஆர் யூ சர்ச்சிங் பெஸ்ட் லேப்டாப் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ்? ஒரு எம்ஏஜ் ஏதாவது போட்டுவிட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ஆட் காப்பி மட்டும் நம்ம பொறுமையாக உட்காந்து யோசிக்கணும் கைஸ். ஒரு 3 to 4 ஒரு எப்போ எந்த ஒரு ஆடுக்குமே மினிமம் ஒரு 5 ஆட் காப்பி ரெடி பண்ணி முன்னாடியே வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு அந்த டைமில் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை போட்டு ரன் பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஆட் காப்பி பொறுத்தவரையிலும் 3 to 5 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக அதில் எந்த ஆட் காப்பி ஒர்க் ஆகுதோ அது ஃபேஸ்புக்கே எடுத்து பண்ணி இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆட் காப்பி ஷோ பண்ணுவோம். அதில் அது நமக்கு எது ரிசல்ட் கொடுக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஹெட்லைனும் வந்து நம்ம மல்டிபிள் ஹெட்லைன்ஸ் கொடுக்கலாம். சதீஷ், அந்த ஹெட்லைன் கொடு சதீஷ். ஹெட்லைனா? இதுவும் ஓனா போடணுங்களா இது? ஆமாம்மா சதீஷ், நம்ம சைடில் ஹெட்லைன் எதுவும் ஷோ ஆகும் இல்லையா, அதுக்காக இது. ஆமாம், அது கால் டு ஆக்ஷன்.
பை நவ், சாட் வித் அஸ், அதெல்லாம் கால் டு ஆக்ஷன். ஓகேவா? கெட் ஏ குட் லேப்டாப்ஸ் போட்டோம்னா லேப்டாப் சம்மர் சேல் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் கொடு. லேப்டாப் சம்மர் சேல் 50% டிஸ்கவுண்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கணும். அதை பார்த்தோன்னா உள்ளே வர மாதிரி இருக்கணும். லேப்டாப் சம்மர் சேல் வித் 50% ஆஃபர். டிஸ்கவுண்ட். லேப்டாப் சம்மர் சேல் வித் 50% டிஸ்கவுண்ட். ஓகே சதீஷ், அப்படியே கீழே வா. டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? கால் டு ஆக்ஷன் மட்டும் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொடு சதீஷ். சதீஷ் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு கீழே. ஓகேண்ணா. டன் கொடு சதீஷ். ஆட் ப்ரீவியூவில் இருக்கு, அப்படியே கீழே வா சதீஷ். ஓகே, இல்லை பொறுமையாக ஒவ்வொன்றா அப்படியே இது பொறுமையாக ஷோ பண்ணு சதீஷ். ஓகே. மேலே மேலே காமி அப்படி. இல்லை நம்ம இதில் இந்த ஆடில். ஓகே ஓகே. லேப்டாப் சம்மர் சேல் வித் 50% டிஸ்கவுண்ட். ஓகே, அந்த வாட்ஸ்அப் இது பண்ணும்போது நமக்கு அழகாக வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஓகேவா? ஓகே சரி சதீஷ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இது இருக்குது, நம்ம இந்த பக்கம் இந்த இதில் மீடியா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணு. இந்த டெம்ப்ளேட் மெசேஜ் ஒன்று நம்ம இது பண்ணணும். கீழே வா. ஓகேவா? அந்த மெசேஜ் டெம்ப்ளேட் இருக்குல்ல. எதுனா? ஓகே அதாவது மெசேஜ் டெம்ப்ளேட். ஆமாம், மெசேஜ் டெம்ப்ளேட் இருக்குது. அங்கே என்ன இருக்குது? ஐ ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவ் வி கேன் ஹெல்ப் யூ. அதாவது நம்ம இப்போ கஸ்டமர் நமக்கு இது பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரீட்டிங் மெசேஜ் அவங்களுக்கு போகும். ஓகேவா? இந்த மேலே இருக்கிற மெசேஜ் அவங்களுக்கு போகும், இது வந்து நமக்கு வரும். இந்த கீழே இருக்கிற பாருங்க, இந்த ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ். இப்போ அவங்க அந்த வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெசேஜ் நமக்கு வரும். மேலே இருக்கிற அந்த கிரீட்டிங் மெசேஜ் அவங்களுக்கு போகும். இல்லை நம்ம வேறு ஏதாவது நம்ம இது பண்ணுறோம், வேறு ஏதாவது நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதை எடிட் பண்ணி நமக்கு என்ன மெசேஜ் நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணுமோ நம்ம அந்த மெசேஜை செட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரு மெசேஜில் 2 மெசேஜில் எத்தனை மெசேஜ் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுவே ஓகே தான், இதுவே கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வா சதீஷ். ஓகே வேறு எதுவும் இது பண்ண வேண்டாம். கீழே வா. ஓகே சதீஷ். ஓகே கைஸ், அவ்வளோதான். இதில் பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? வாட்ஸ்அப் கேம்பெயின் அவ்வளோதான் கைஸ். நம்ம எப்படி வாட்ஸ்அப்புக்கு வந்து நம்ம டிராஃபிக்கை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம இதையே வந்து நம்ம எப்படி வாட்ஸ்அப் லீடு கொண்டு வருதோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா கைஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம டிராஃபிக்கை வந்து வெப்சைட் வச்சு எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்துருந்தோம். நம்ம இன்றைக்கி வாட்ஸ்அப்புக்கு நம்ம எப்படி டிராஃபிக் கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் கைஸ். ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு இன்னொரு விஷயம், நான் அது ஒரு செப்பரேட் கிளாஸாக எடுக்கிறேன் கைஸ். ஒரு 1 or 2 டேஸில் எடுக்கிறேன்.
வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன். நம்ம இந்த வாட்ஸ்அப் கேம்பெயின் முடிச்சுட்டு, இந்த லீட் ஜென்ரேஷன் வாட்ஸ்அப் கேம்பெயின் முடிச்சுட்டு வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் வந்து எப்படி நம்ம வாட்ஸ்அப் ஆட்டோமேட் பண்ணுறது. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஒரு மெசேஜை நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணுவோம். இல்லை ஒரே நேரத்தில் சில மெம்பர்ஸ்க்கு சில பேருக்கு தான் நம்ம அனுப்ப முடியும். பட் ஆனால் ஒரே நேரத்தில் நம்ம எவ்வளோ பேர், ஒரு 100 பேருக்கு நம்ம ஒரே நேரத்தில் மெசேஜ் அனுப்பலாம். ஓகேங்களா? அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு ஏபிஐ நம்ம வாட்ஸ்அப்லேயே ஏபிஐ எடுத்து ஃப்ரீ தான் அது. நம்ம எதுவும் நம்ம பேமெண்ட்லாம் எதுவும் இது பண்ண தேவையில்ல. பட் நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறேன். நான் இந்த கேம்பெயின் முடிச்சுட்டு வித் நம்ம அந்த வாட்ஸ்அப் இது பண்ணோம் இல்லைங்களா, லீட் ஜென்ரேஷன் நம்ம வாட்ஸ்அப் வச்சு பண்ணுவோம். நம்ம அந்த நேரத்தில் கூட நான் எடுத்துகிறேன். நான் அதை ஏபிஐ வச்சு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது இன்டெப்த்தாக இருக்கும். அதனால சரி இந்த பேசிக்கான விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா கைஸ்? இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஓகே கைஸ், நம்ம ஒவ்வொரு கேம்பெயினாகவும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே நேரத்தில் 1-2 எடுத்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்புறம் நீங்கள் தான் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இப்போ போயிட்டுருக்கிற ஸ்பீடு ஓகேவா, இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக போகலாமா, எப்படி கைஸ்? ஏதாவது சஜஷன்? டவுட் கேட்க தான் வாய் திறக்க மாட்டீங்க. இதையாவது சொல்லுங்கப்பா, என்ன ஏதாவது? ஓகே ஓகேண்ணா, இந்த பாஸ்ட் ஓகே. எல்லாரும் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அது அப்படியே எல்லாரும் ஒரு நாள் பண்ணா நல்லா இருக்கும், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கும் கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றும் ஸ்பீடா போய் ஒன்றும் இது பண்ண போறது இல்லை. நம்மளுடைய நோக்கம் என்ன, கத்துக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? இன்னும் 4 கேம்பெயின் இருக்கு. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் இருக்கு, இமெயில் ஆட்டோமேஷன்லாம் வந்து எப்படி இமெயில் நம்ம ஆட்டோமேஷன் பண்றது, எப்படி வந்து இமெயில் அப்ரோச் பண்றது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு கைஸ். நம்ம ஒவ்வொன்றா கத்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூடவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. யாருக்காவது எதாவது ட்ரை பண்ணும்போது டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? யாருக்கு எந்த டவுட் இல்லைங்களா? ஓகே கைஸ், டுடே செக்ஷன் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகேங்களா? எல்லாருக்கும் பாய், குட் நைட். தேங்க்யூ கைஸ். பாய். பாய், குட் நைட்.